போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளருடைய ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான 13வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டமாக இன்று நடைபெற்றது. அப்பொழுது போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்று பல்வேறு தொழிற்சங்கங்கள் கூறியிருந்தார்கள். அந்த அறிவிப்பு இல்லை என்றால் 15ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக சொல்லியிருந்தார்கள். உடனே அவர்களை அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் பேசி இப்பொழுது உடனடியாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை 500 கோடி ரூபாயை வழங்குவதென்று அன்றே சொல்லியிருந்தோம். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது அந்த பேச்சுவார்த்தைக்கு என்னால் பல வேலை பளுவுகள் இருந்த காரணத்தினால் நான் செல்லவில்லை. அப்பொழுதே போக்குவரத்து துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர்களும் நிதித்துறையினுடைய துணை செயலாளர் அவர்களும் சென்றிருந்தார்கள். அப்பொழுது 500 கோடி ரூபாய் வழங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருந்தார்கள் என்ற செய்தியை சொல்லியிருந்தோம். இருப்போதிலும் அதை அமைச்சர் வந்து கூற வேண்டும், அதற்கு உறுதியளிக்க வேண்டும் என்று பல தொழிற்சங்கங்கள் கூறியிருந்தார்கள். இல்லாவிட்டால் 15ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்களை அழைத்து அந்த 500 கோடி ரூபாய் மிக விரைவில் உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்ற உறுதியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிற செய்தியை அவரிடத்திலே கூறி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்குவது சம்பந்தமான உறுதியை அவரிடத்திலே கூறியிருக்கிறோம். எனவே 15ஆம் தேதி அறிவித்திருக்கக்கூடிய வேலை நிறுத்தத்தை நீங்கள் எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அதை நல்ல ஒரு முடிவாக அறிவிப்பார்கள். வேலை நிறுத்தம் என்பது ஒரு பிரச்சினைக்கு முடிவல்ல. எதுவாக இருந்தாலும் அதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ளலாம் என்ற செய்தியை தொழிற்சங்கங்களிடத்தில் கூறியிருக்கிறோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை சொல்லியிருக்கிறோம். அவங்க முடிவு எடுப்பாங்க. நல்ல முடிவு இருக்கும். நிதி பற்றாக்குறை என்பது போக்குவரத்து துறையில ஒன்றும் ஏதோ சமீப காலமாக அல்ல, பல்வேறு காலகட்டங்களில் இன்று பார்த்தால் இந்தியாவிலேயே குறைந்த கட்டணத்தில் நிறைவான சேவை அளிக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதனால் வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசம் இருப்பதால் தான் அந்த நிதி பற்றாக்குறை இருந்தது. அதை மாண்புமிகு முதல்வரிடத்தில் எடுத்து கூறியிருக்கிறோம். அதற்கு நல்ல முடிவை முதல்வர் அறிவிப்பார். பென்ஷன் கொடுத்து மாசம் மாசம் கொடுத்துட்டே இருக்கு. பென்ஷன் மாசம் மாசம் கொடுத்துருவோம். கேட்டிருக்கிறோம் முதலமைச்சரிடம், மீண்டும் முதலமைச்சரிடத்தில் பேசுவதற்கு டைம் கேட்டிருக்கிறோம். படிப்படியாக அதுக்கு உண்டான நிதிகளை கொடுப்பதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். பேசி முடிவெடுத்து அது இன்னும் இரண்டாம் கட்டம் பேசியிருக்கிறோம். இன்னும் பல்வேறு காலகட்டங்களில் பேசி அந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தம் நல்ல முறையில் நல்ல முடிவுகள் எட்டப்படும். கிடையவே கிடையாது. மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது 2000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதற்கு உண்டான அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் 2000 புதிய பேருந்துகள் வாங்கி அந்த பழைய பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகள் மாற்றிக் கொடுக்கப்படும். வருஷம் 2000 பேருந்துன்னா கணக்கு போட்டுங்க. ஒரே வருஷத்துல 22,000 பேருந்து வாங்க முடியாதுங்க. இந்த வருஷம் 22,000. அடுத்த பட்ஜெட்ல கேட்டிருக்கிறோம், முதலமைச்சரத்தில் கேட்டிருக்கிறோம், கொடுப்பாங்க. பட்ஜெட்டா பென்ஷன் 10ஆம் தேதி நாளை மறுநாள் பென்ஷன் முழுமையாக வழங்கப்படும். இந்த வாரத்தில் கொடுத்துருவோம். இந்த வாரத்தில் அது எதற்கு கொடுக்கணும் பிரித்து கொடுக்கப்படும். நன்றி. ஊதிய உயர்வு ஒப்பந்தம், நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தார்கள். இதனையடுத்து போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிலுவைத் தொகை 500 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று ஒப்புதல் வழங்கப்பட்டதை அடுத்து
போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்படுவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருப்பதாக கூறியிருக்கிறார். இது குறித்து பின்னர் விரிவாக பார்க்கலாம்.